செந்துளியின் ஒரு சிறு துளி. அப்பாவின் பழைய லுங்கிகளை சதுர சதுரமாக வெட்டி குளியலறை எரவாணத்தில் பத்திரப்படுத்தி இருப்பாள் அம்மா. எப்படி? அப்பாவின் பழைய லுங்கிகளை சதுர சதுரமாக வெட்டி குளியலறை எரவாணத்தில் பத்திரப்படுத்தி இருப்பாள் அம்மா. பாலியத்தில் நான் அவற்றை கேள்விகளால் துளைத்து பார்த்து விட்டேன். உனக்கு அது தேவையில்லாதென்ற ஒரு பதிலில் கடந்துவிடும் அம்மாவுக்கு 5 நாட்கள் விடுமுறை கணக்கில்லை. சோர்ந்து படுத்து ஒரு நாளும் பார்த்ததில்லை. துணிகளில் படாமல் போன செந்துளியின் சிறு துளிதான் நான் என பின்னாளில் அறிந்து கொண்ட போது அம்மாவின் உடல் வனதேவதையின் உடல் என பச்சையம் பூசியிருந்தது. எப்படி பாருங்க, துணிகளில் படாமல் போன செந்துளிகளில் சிறு துளிதான் நான் என பின்னாளில் அறிந்து கொண்ட போது அம்மாவின் உடல் வனதேவதையின் உடல் என பச்சையம் பூசியிருந்தது. இப்படியான ஒரு கவிதையை பொள்ளாச்சியை சேர்ந்த எழுத்தாளர் பூபாலன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ரொம்ப பிடிச்ச கவிதையும் கூட. என்னைக்குமே இந்த பெண்களுக்கு வர்ற 3 நாள் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அது கூட மாதவிடாய் பிரச்சனைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த காலகட்டத்துல பெண்கள் ஒதுக்கி வைக்கப்படும் நிலைமை இன்றும் நிறைய ஊர்களில் நடக்குது. 3 நாள் தனியா வச்சிருவாங்க.